காலை வேளையிலும் தேவன் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 121 சங்கீதம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற இடத்திலே நாம் கடந்த வாரத்திலும் தியானித்தோம். இந்த 8 வசனங்களிலே 6 முறை காக்கிறவர் என்ற வார்த்தை வருகிறது, ஷாமர் என்ற எபிரேய வார்த்தை வருகிறது என்று நான் சொன்னேன். கடந்த வாரத்திலே 11 என்று சொன்னோம். ஆனால் அது 6 முறை வருகிறது. 8 வசனங்களிலே குறைந்தபட்சம் 8 வசனம் இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்திலே காக்கிறவர், காப்பார் என்ற ஒரே அர்த்தம் கொண்ட ஒரே கருத்தை கொண்ட வார்த்தை 6 முறை வருகிறதாக நாம் பார்த்தோம். ஷாமர், அவர் காக்கிறவர், அவர் நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை காக்கக்கூடிய இடத்திலே அந்த எபிரேய வார்த்தை ஷாமர் என்ற வார்த்தை இருக்கிறது. அதில் ஷீன், மேம், ரேஷ் என்ற 3 எழுத்துக்கள் அதில் உள்ளதாக நாம் பார்த்தோம். அங்கே ஷீன் என்ற வார்த்தை பற்கள், கடாட்சிக்க, அங்கே பட்சிக்கக்கூடிய பற்கள் என்று அர்த்தப்படுகிறது. மேம் என்ற எழுத்துக்கு தண்ணீர், ஜீவ தண்ணீர், மேசியா என்று பல அர்த்தங்கள் இருக்கிறது. ரேஷ் என்ற எழுத்துக்கு தலை என்று அர்த்தப்படக்கூடிய எபிரேய எழுத்தாக அது இருக்கிறது. தேவன் நமக்கு தலையாக இருப்பாரானால், தேவன் நமக்கு பலனுள்ள தலைவனாக இருப்பாரானால், நமக்கு ஜீவ தண்ணீர் அவரிடத்திலிருந்து வருகிறது. நானே ஜீவ தண்ணீர், ஜீவன் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படக்கூடிய இடத்துல அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறதுக்கும் அவர் வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கும் பொழுது நமக்கு ஜீவன், அந்த ஜீவனின் பரிபூர்ணமும் இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பும் இருக்கிறது என்ற இடத்துல இருக்கிறது. இந்த வார்த்தை அது மறுவும் பொழுது நாம் அதை காக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அவருடைய உடன்படிக்கையை நாம் காக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் காக்க வேண்டும், அவருடைய வசனங்களை நாம் காத்து நடக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்ற அர்த்தப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற இடத்தில் சொல்லப்பட்டது. இது எழுத்தின்படியான பாதுகாப்பும் நமக்கு தேவன் தான். தேவன் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் வருதா, தேவன் பட்டணத்தை காக்காவிட்டால் காக்கிறவனுடைய பிரயாசம் வருதா. எழுத்தின்படியான பாதுகாப்பு நமக்கு தேவன் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே பல ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று கொலோசியர் 1 அதிகாரத்தின் 16 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சேனையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு படை பலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாத்தானுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. மத்தேயு 11 அதிகாரத்தின் 18 வசனத்திலே சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே மனிதர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான ராஜ்யங்கள் இங்கே நிறைவேற்று இங்கே விழுந்தும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு ராஜ்யம் விழுந்து மற்றொரு ராஜ்யம் வரக்கூடிய இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் எழுத்தின்படியான ஆவிக்குரிய ராஜ்யங்களை பற்றி வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தேவதூதர்களுக்கு ராஜ்யம் இருக்கிறது. விழுந்து போன தேவதூதர்கள் என்ற இடத்திலும் ஒரு ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனை. சேனை யாருக்கு இருக்கும்? ஒரு ராஜ்யத்துக்கு தான். மனிதர்களுக்கும் இங்கே ராஜ்யங்கள் இருக்கிறது. எகிப்து ஒரு பலம் பொருந்திய ராஜ்யமாக இயங்கியது. அதற்கு பின்பாக அங்கே பாபிலோன் ராஜ்யம் இருக்கிறது, கிரேக்க ராஜ்யம் இருக்கிறது. சீரியர்கள் எழும்பினார்கள், கிரேக்கர்கள் சீரியர்கள் எழும்பினார்கள். ரோம ராஜ்யம் வந்தது. இப்பொழுது எல்லா ராஜ்யமும் நீங்கி இப்பொழுது ஒரு ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூமியிலே ராஜ்யங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை எங்கு வைத்திருக்கிறார் என்று பார்த்தால், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய திருச்சபைக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கொலோசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 12-13 வசனங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு
நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்துக்கு நம்மை பங்கடைய தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதா நம்மை தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்பது அங்கே கிறிஸ்து இயேசுவினால் மீட்கப்பட்ட சபையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபை அங்கே அன்பின் குமாரனின் ராஜ்யமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யத்தின் மேல் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் பலன் கொள்ள முடியாது என்பது வெளிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவன் நம்மை எழுத்தின்படி காக்கக்கூடிய இடத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலே காக்கக்கூடிய இடத்திலும் தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்திலும் நாம் இதை பார்த்தோம். எழுத்தின்படி மனிதன் பாதுகாக்கும்படியான டியூட்டி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை காக்க தவறின இடத்திலே தூதர்களை கொண்டு அவர் தோட்டத்தை காவல் வைத்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவனை காக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். என் போக்கையும் என் வரத்தையும் பாதுகாத்து, அங்கே ஏசாவுக்கு அவனை பாதுகாக்கிறார். அங்கே லாபானின் கைக்கு அவனை தப்பு வைக்கிறார், பாதுகாக்கிறார். வழியிலே வந்த ஆபத்துகளிலே அவர் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார் என்ற இந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. இந்த பாதுகாப்புக்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால், இந்த நித்திய ஜீவனிலே நாம் காக்கப்பட வேண்டும் என்றால், நாம் நிற்க வேண்டும். எதிலே நிற்க வேண்டும்? அவருடைய பிரமாணங்களிலே நிற்க வேண்டும், அவருடைய வசனத்திலே நிற்க வேண்டும், அவரை பற்றிய விசுவாசத்திலே நிற்க வேண்டும் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆபிரகாம் அவருடைய உடன்படிக்கையை காக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். அவர் உடன்படிக்கையை கைக்கொள்ளும்படியான கட்டளையை ஆபிரகாமுக்கு இங்கே கொடுக்கிறார். உனக்கு இதை தருகிறேன், உனக்கு பின் உன் சந்ததிகள் இதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று தேவனோடு உடன்படிக்கை உள்ள ஒரு ஜனங்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இங்கு அதே வார்த்தை டு கீப், நீங்கள் கை கொண்டு என்ற இடத்துக்கு அது மாறுகிறதாக இருக்கிறது. அங்கே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அவர் இரக்கம் உள்ள தேவன்தான், அவர் இரக்கம் செய்கிற தேவன்தான். 1000 தலைமுறை நாம் இருந்து பார்க்க முடியுமா? நாம் மடிந்து போகிறோம். இதே விசுவாசத்துக்கு இன்னொரு கூட்டம் வருகிறது. ஆனால் நாம் பூமியில எழுத்தின்படி மடிந்து போனாலும் நாம் தேவனுக்குள்ளே ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பிழைத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை. மரிக்கிறவன் அவன் மரணத்தை அங்கே எதிர்கொள்ளக்கூடிய இடத்திலும் ஜெயிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது மரணத்தை நாம் மேலோங்கி ஜெயிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. உயிரோடு விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். இங்கே 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் யாருக்கு இரக்கம் செய்வார்? வாசிங்க இன்னொரு முறை. அதை யாருக்கு அவர் இரக்கம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை இரக்கம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனாக இருக்க வேண்டும். என்னில் அன்பு கூறுகிறான் என்றால் என் பிரமாணத்தை கை கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். என் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவனே என்னில் மெய்யாக அன்பு கூறக்கூடியவனாக இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படி நாம் அவருடைய பிரமாணத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
119ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால் அது முழுவதும் அவருடைய பிரமாணம், அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வேதத்தை பற்றியதுமாகவே இருக்கிறது. 49ஆம் வசனத்திலே 119 49 அவர் அவருடைய வேதத்தை நம்பும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனம். நாம் நம்பாமல் போயிருந்தால், தேவன் அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே விதைக்காமல் இருந்திருந்தால், அந்த விசுவாசத்தை நமக்குள் கட்டாமல் இருந்திருந்தால், நாம் எப்படி இருந்திருப்போம்? அழிந்து போகக்கூடிய ஒரு நிலவரத்திலே நாம் இருந்திருப்போம். 119ஆம் சங்கீதம் 49 வசனத்தை வாசித்து பின்பு 50ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி 50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. 25ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறதா? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அவருடைய வசனம், அவருடைய பிரமாணம், அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அதை நாம் கை கொண்டு காக்கக்கூடிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவை, அவருடைய புத்தியை தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் அதை காக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பது நம்மேல் வைக்கப்பட்ட கடமை. அவர் நம்மை காப்பார் என்பது இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல விதத்திலே இந்த காக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனித குலத்தை தேவன் காத்து வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை நம்ம யோசித்து பார்த்தால், அவன் தகப்பன் வீட்டிலிருந்து அனுப்பப்படுகிறான். நான் வெறுங்கையனாக போனேன் என்று அவர் சொல்லுகிறார். அவனுடைய வழிகளில் எல்லாம் தேவன் அவனை பாதுகாத்து, அன்று இருந்த உலகம் மிகவும் கொடுமையான பயங்கரமான உலகம். அதில் தனித்து போவது என்பது ஆபத்தான ஒரு விஷயமாகவே இருந்தது. பலவிதமான மனித ஜாதிகள், அதாவது தேசங்களாக இன்று வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் பலவித இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இங்கே யாக்கோபு தன் தாய் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட இடத்தில் அவன் லாபான் வீட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்திலே பலவிதமான ஆபத்துகள் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்றைக்கும் பலவிதமான ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டுதான் வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கிருபை அளித்து நம்மை கிருபையாக அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். நம்மை அவர் பாதுகாக்கக்கூடிய இடத்திலே நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கக்கூடிய அவருடைய ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த யாக்கோபுடைய பிரயாணத்திலே தேவன் அவனை பாதுகாத்தார். எல்லாவித தீமைக்கும் அவனை பாதுகாத்தார். ஏசாவின் கைக்கு அவனுடைய ஜீவனை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய வழிநடத்தல் இருந்தது. அவன் போகிற இடத்திலே அவன் அங்கே தேவனுடைய தரிசனத்தை அவன் காணக்கூடிய இடத்திலும், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காணக்கூடிய இடத்திலும், அவருக்காக அங்கே கல் தூணை நிறுத்தி அங்கே நினைவு கூறக்கூடிய இடத்திலும் அவன் இருந்தான். லாபானின் வீட்டுக்கு சென்ற அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அனுபவங்கள். அவன் அங்கே ஏமாற்றப்படுகிறான், அங்கே அவன் வஞ்சிக்கப்படுகிறான், அங்கும் அவனை தேவன் பாதுகாக்கிறார். ஞானமாக அவனுடைய மந்தையை பெருக செய்கிறார். அவனுடைய கூலியை 10 முறை லாபான் மாற்றினாலும் அங்கே ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்னோடு இராவிட்டால் நீர் வெறுங்கையாய் என்னை அனுப்பி இருப்பீர் என்று லாபான் இடத்தில் யாக்கோபுடைய வார்த்தை இருக்கிறது. 10 முறை மாற்றினாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அவனுடைய மந்தையை ஞானமாக பெருக்கக்கூடிய இடத்திலே அந்த மந்தையை எப்படி பெருக்க வேண்டும் என்ற ஞானத்தை அவனுக்கு தந்து, அந்த வழிநடத்தலை அவனுக்கு தந்து, அவனை பெருக செய்து, அவனை ஒரு கூட்டமாக அவனை வளர செய்தார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். அவனை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அங்கே யோசேப்பு பிறந்த மாத்திரத்தில் அவன் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டான் என்று கடந்த வாரத்திலும் பார்த்தோம்.
யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். 11வது குமாரனாகிய யோசேப்பு பிறந்தவுடனே லாபானுடைய வீட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே உலகம், மாம்சம், பிசாசு என்ற இடத்திலிருந்து நாம் பரிபூர்ணமாக விடுதலையாக்கப்பட்டுதான் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில். இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யத்தில் கொண்டு வரப்பட்ட நாம் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் இடத்தில் சுதந்திரம் இருக்கிறது. இங்கே யோசேப்பு இங்கே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். யோசேப்பு பிறந்த இடத்திலே லாபானுடைய வீட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை நோக்கி யாக்கோபுடைய குடும்பத்தின் பிரயாணம் துவங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தனித்து வரும்போது ஒரு ஆபத்து, இப்பொழுது குடும்பமாக போகும் பொழுதும் ஆபத்துகள் நிறைந்த அங்கே வழியில் தான் அவன் போகிறான். அவன் ஒரு பொருத்தனையும் ஒரு உடன்படிக்கையும் தேவனோடு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறான். நீர் என்னை பாதுகாத்து, நீர் என்னை வழி நடத்தி, எனக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தித்து என் தகப்பனுடைய தேசத்துக்கு, வீட்டுக்கு என்னை திரும்ப செய்வீரானால் நான் எல்லாவற்றிலும் உமக்கு நன்றியுள்ளவனாக இருந்து நான் உமக்கு பலிகளை செலுத்துவேன், தசமபாகத்தை செலுத்துவேன் என்று யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்து அங்கே அவன் புறப்பட்டான். அவனை திரும்பி கொண்டு வர தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த இடத்திலும் அவனுக்கு ஆபத்து. ஏசா 400 பேரோடு வருகிறார் என்ற பொழுது அவனை பயம் பற்றி கொண்டது. ஆனாலும் தேவனோடு அவன் போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு அவன் இணைந்து தன் சுய சிந்தைக்கு எதிராக, தன் சுய விருப்பத்துக்கு எதிராக, தன் சுய பலத்துக்கு எதிராக, தன் சுய பாதுகாப்புக்கு எதிராக போராடி தேவனுடைய கிருபையை, தேவனுடைய கண்களிலே தயவை அவன் பெற்றுக்கொண்டான். அவனை பாதுகாக்கும்படியாக தேவன் வாக்கு கொடுத்தார். இது எல்லாம் இருந்தாலும் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்கு அவன் தாமதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அவனுடைய மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆபத்து நேரிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்மை தேவன் காக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் இருந்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழ்ப்படிவோம். எப்படி கீழ்ப்படிவோம்? சில நேரத்தில் தாமதித்து கீழ்ப்படிவோம். இதை செய் என்றால் அப்புறம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்கும். இது delayed obedience is also counted as disobedience. அப்புறம் செய்யறது இல்லை, உடனே. கீழ்ப்படிதல் என்பது உடனே செய்யக்கூடியதாக இருக்கிறது. சொன்ன மாத்திரத்தில் செய்வதுதான் கீழ்ப்படிதல். இன்னொன்று செலக்டிவ் ஒபீடியன்ஸ் வச்சிருப்போம். நமக்கு பிரியமானது சொன்னா செய்வோம், நமக்கு ஒத்து வராத சொன்னா செய்ய மாட்டோம். அப்படியே வலுவி நழுவி போயிடும். தமிழ்ல சொல்லுவாங்க, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கும் இல்லையா? நமக்கு பிடித்தமானதை சொன்னா கீழ்ப்படிவோம். செலக்டிவ் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் as disobedience இல்லையா? கீழ்ப்படிதல் என்பது பரிபூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும், முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே பரிபூர்ணமாக முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? ஒப்பு கொடுத்தல் வேண்டும், சப்மிஷன். தேவனுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தவர்கள் தான் தேவனுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிய முடியும். பெஞ்சமின் கோத்திரத்து சவுல் அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் தரிசித்த மாத்திரத்தில் அவன் கேட்ட கேள்வி என்ன? நான் தேவனுக்காக ஏதாவது செய்கிறேன்னு சொன்னாரா? என்னை மீட்டெடுத்த தேவனுக்காக நான் என் பராக்கிரமத்தினால் எதையா செய்கிறேன்னாரா? தன் ஞான அறிவு கொண்டு ஏதாவது செய்கிறேன்னா? நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதான் முதல் கேள்வி. நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இதுதான் ஒப்பு கொடுத்தலாக இருக்கிறது. நாம் முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமானால் நாம் பரிபூர்ணமாக தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய இடத்துல இருக்கும். இஸ்ரவேலின் குடும்பத்திலே அங்கே தேவன் பாதுகாத்தாலும் கூட அவருடைய பாதுகாப்பு அரணுக்கு வெளியாக அவன் தேவ சித்தம் இல்லாதபடிக்கு அவன் கூடாரம் போட்ட சுக்கோத்திலே அங்கே சீகேம் அவருடைய மகளை கொண்டு போனதும், அங்கே சிமியோனும் லேவியும் அங்கே இரத்தக்கரை படிந்த கரங்களோடு திரும்பியதும், கொலைபாதகராக போனதும், அங்கே யாக்கோபுடைய வாசனை கெடுக்கப்பட்டதும், இது நடக்க வேண்டியதா? இல்லை, இது நடந்திருக்கவே வேண்டியதில்லை. தேவன் குறித்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும். தேவன் சொல்லக்கூடியதை நாம் செய்யக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த முழு மனித குலத்திலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு வந்தது நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும்.
நாம் வாழ்வதின் நோக்கம் என்ன? நாம் தேவனுக்கு பிரியமானதை அறிந்து தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்பதுதான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய சுய சித்தத்தை செய்வோமானால் நாம் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாகவும் தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களாகவும் நாம் காணப்படுவோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பாதுகாப்பு வரும்? ஏன் வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகள் வருகிறது? ஏன் பாதுகாப்பு இல்லாத தன்மையிலே நாம் அகப்படுகிறோம்? அப்படின்னா நாம் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக இருக்கிறோம். தேவன் வைத்த இடத்திலே நாம் இருக்கிறது இல்லை. நாம் பிரச்சனைகளுக்குள்ளே நாம் தான் போய் சிக்கிக் கொள்ளுகிறோம். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறார், அங்கே தேவன் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, நாம் தான் இச்சையினால் இருப்புண்டு அதிலே சிக்கிக் கொள்ளுகிறோம். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நம்மை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தை காத்து நடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நீங்கள் அசைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று எபிரேய நிருபக்காரர் சொல்கிறார். நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம் என்றால் நாம் அசைவு இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும். அங்கே ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் மேன்மையானவன் என்று சொல்லப்பட்ட யோவானும் கூட சிறைச்சாலையில் அசைந்து விட்டார். நீர்தானா? இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் அசைவில்லாதவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கு நாம் உறுதியாக நிற்கக்கூடிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த நாட்களிலும் நாம் இதை பார்த்தோம். அவருடைய கிருபையிலே நாம் நிற்க வேண்டும் என்று பார்த்தோம். அவர் நமக்கு அறிவித்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலே நாம் நிற்க வேண்டும் என்று பார்த்தோம். தேவனுடைய கிருபையிலே நாம் நிற்க வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக்க கூடாது. தேவனுடைய கிருபையை கொண்டு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு தேவன் அளித்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு நாம் உறுதியாக நிற்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும். சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலே நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஒரு ரட்சிப்பின் நம்பிக்கைக்கு அழைத்திருக்கிறார். ஜீவனின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய கிருபையினாலே இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஒரு சுவிசேஷத்தின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலே தேவனுடைய ராஜ்யமாகிய அங்கே குமாரனுடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அபிஷேகத்தின் நம்பிக்கை. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயங்களே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அபிஷேகத்தின் நம்பிக்கை, சுவிசேஷத்தின் நம்பிக்கையினால் நம்மை கொண்டு வந்து அபிஷேகத்தின் நம்பிக்கைக்கு தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நம்பிக்கையினாலே நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை, நாம் மகிமையடைவோம் என்ற நம்பிக்கை, வருகையின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. வருகையின் நம்பிக்கை இருக்கிறது, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கிறது, மகிமையின் நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை அறிக்கையிட்டு உறுதியாக இருந்தால் நாமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த கிருபையின் நம்பிக்கையோடு இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நம்பிக்கையில் நின்ற நாம் அங்கே நாம் தைரியம், உறுதி என்ற நம்பிக்கையிலே நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்மை இந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலும் இந்த கிருபையின் நம்பிக்கையிலும் நிலை நிற்கும்படியான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. நாம் விழிப்புள்ளவர்களாக நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு தெரிந்த புத்தி இருக்க வேண்டும். நாம் ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிறவர்கள் மரித்தவர்கள் என்று கணக்கிடப்படுகிறார்கள் வேதத்தின் அடிப்படையில். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்றால் நாம் எப்படி நம்முடைய உலகம் மாம்ச பிசாசு என்ற அனுபவத்திலே நாம் இன்னும் இருப்போம் என்றால் நாம் தூங்குகிறவர்களாக மரித்தவர்களாக கணக்கிடப்படுவோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, முதல் 2 வசனத்தை.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பித்து தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே கொண்டு வந்து சுவிசேஷத்தின் நம்பிக்கையை கொடுத்து அபிஷேகத்தின் நம்பிக்கையினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நாம் விழித்திருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் புருஷர்களாக திடன் கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் தேவனோடு நாம் உறுதியாக நிற்கக்கூடிய அனுபவமாக இருக்கு. கிருபையிலே நிற்க வேண்டும், விசுவாசத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். புருஷர்களைப் போல திடனுள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த விசுவாசத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1:24 சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம். தேவன் ஊழியர்களை எதற்கு அவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துவின் பரிபூரணத்தை சபை அடைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பரிபூரணமான வளர்ச்சியை நீங்கள் அடைந்து கொள்ளும்படியாக, நீங்கள் விசுவாசத்தில் திடன் கொண்டு வளரும்படியாக அவர் கிருபையினாலே அங்கே வரமாக உத்தியோகஸ்தரை தந்திருக்கிறார். இல்லையா? தேவனுடைய வரம் என்பது கிறிஸ்து, கிறிஸ்துவின் வரம் என்பது ஊழியர்கள். அங்கே பரிசுத்த ஆவியின் வரமும் அங்கே சபையிலே கிரியை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. அங்கே அவர்கள் எதற்கு? உங்களுக்கு அதிகாரிகளாக நாங்கள் இல்லை, உங்களுடைய சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக, நீங்கள் விழிப்புள்ளவர்களாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படியாக, நீங்கள் திடனுள்ளவர்களாக காக்கப்படும்படியாக, நீங்கள் விசுவாசத்திலும் கிருபையிலும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இது நாம் நம்பிக்கையிலே நிற்பதை குறிக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரத்திலே நிற்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சுதந்திரம் என்ற இடத்திலே நாம் நிற்க வேண்டும். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளே, கலாத்தியர் 5:1 கலாத்தியர் ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம் என்ற நிலைமையிலே நீங்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயாதீனம் நாம் சுதந்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்று எண்ணி அதை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றி நம்முடைய ஜீவியத்தை நாம் கெடுத்து போடக்கூடாது. இந்த சுதந்திரம், இந்த சுயாதீனம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? முன்னே நாம் அநீதிக்கு அடிமைகளாக இருந்தோம். நாம் விரும்பினதை செய்தோம். மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து வந்தோம். நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்பினவைகளை நாம் செய்து வந்தோம். அது மனிதனுடைய சுயாதீனம். இங்கே கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட சுயாதீனம் என்பது நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துவது, நம்மை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பது, அவருடைய பிரமாணத்தின்படி ஜீவிக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்பது, கிறிஸ்துவின் சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றுவதாக இருக்கிறது. இந்த சுயாதீனம் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரம், கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட சுயாதீனம் என்பது நாம் தேவனுக்கு நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுப்பதாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு யார்? அடிமைகள். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் விலைக்கு பெறப்பட்டிருக்கிறோம். அடிமை என்பவனுக்கு ஒரு சுயாதீன சித்தம் இல்லை. அடிமை என்பவனுக்கு ஒரு சிற்றின்பம் இல்லை. அடிமை என்பவனுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்கப்படாது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, முன்னே நாம் விரும்பினாலும் நன்மை செய்யாதபடிக்கு, நாம் விரும்பினாலும் தேவனிடத்தில் திரும்ப முடியாதபடிக்கு, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்ட இடத்துல இருந்தோமே, அநீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு இருந்தோமே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக காணப்பட்டோமே, நம்மை அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே விடுதலையாக்கி இருக்கிறாரே. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனத்தை உணர்ந்தவர்களாக, நீங்கள் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அவருடைய வழிகளிலே நடப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அவருக்குள் கொடுக்கப்பட்ட சுயாதீனம் என்பது நீதிக்கு நம்மை அடிமைகளாக்குகிறது என்பதை உணர்ந்தவர்களாக, தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும்.
இதுதான் அவருடைய சுயாதீனத்திலே நாம் நிற்பதாக இருக்கிறது. நாம் ஒருமைப்பாட்டிலே நிற்க வேண்டும். பிலிப்பியருக்கு நிருபம் 1 அதிகாரத்தின் 27 வசனத்திலே, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அங்க எபேசியர் 4:1-2 வாசிங்க. ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நாம் கிறிஸ்துவின் ஒருமைப்பாட்டிலே நாம் நிற்க வேண்டும். எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு, இங்கு கூடி வருகிற கூட்டம் பெருகிவிட்டது. கிறிஸ்தவத்தில் ஒருமனம் இருக்கிறதா? ஒருமனம் இல்லாவிட்டால் தேவன் அங்கே கிரியை செய்ய மாட்டார். வாக்குவாதம் பிரச்சனைகள் இருந்தால் அங்கே தேவனுடைய பிரசன்னம் இல்லை, அவருடைய சமூகம் அங்கே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாதபடிக்கு அங்கே என்ன நடக்கிறது? தேவன் இல்லாத ஒரு சபை கூடுதல் எதற்கு? தேவன் இல்லாத ஒரு கூடி வருதல் எதற்கு? நாம் ஒரு மனதை காத்து, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவைகளிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மைகள் அங்கே வளர்ந்து கொண்டே போகிறது பட்டியல். நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க, நம்முடைய கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு நிருபம் 4 அதிகாரம் 1 வசனம் வாசிங்களே. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது என்பது அங்கே சகோதரத்துவத்தை காட்டுகிறது. அவருக்குள்ளே நிலைத்திருப்பது என்பது நாம் வாஞ்சையாக அவருக்கு பிரியமானதை செய்கிறதிலே நிலைத்திருப்பதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான இடத்திலே நாம் அவருடைய வாஞ்சையை நாம் நிறைவேற்றக்கூடிய இடத்திலும், அந்த ஒருமனப்பாட்டை காத்துக்கொண்டு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலும், நாம் சிந்தையிலே ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய இடத்திலும், கர்த்தரோடு இசைக்கப்பட்ட இடத்திலும் நாம் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் அவருடைய நோக்கம். நாம் இந்த நோக்கங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரே நோக்கம்தான், தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய சபையிலே நாம் இருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு நாம் காக்கப்பட வேண்டிய நோக்கம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோக்கத்திலே நாம் நிலைத்திருந்தால்தான் நாம் தேவனுடையவர்கள் என்ற இடத்துக்கு நாம் வர முடியும். இதுதான் அவர் நம்மை காப்பதும் நாம் அவரால் காக்கப்படக்கூடிய இடத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சரியாக நாம் இதிலே நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிருபையிலே நிற்க வேண்டும், விசுவாசத்திலே நிற்க வேண்டும், ஒரு மனதிலே நிற்க வேண்டும், தைரியமாக நிற்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாக நிற்க வேண்டும், சுதந்திரத்திலே நிற்க வேண்டும், கர்த்தருடைய பிரமாணங்களிலே நாம் நிற்க வேண்டும். இதெல்லாம் நாம் தேவனில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. இவைகளை நாம் காத்து நடப்போமானால் தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் என்னுடைய பிரமாணங்களின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்ற விசுவாசித்துதான் தேவன் நம்மை அங்கே வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் மேல் தேவன் வைத்த நம்பிக்கை என்ன? அவர்கள் அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கக்கூடிய ஜனங்களாக, அவரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக, தம்முடைய சொந்த ஜனங்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர்களை கொண்டு வந்தார். அவர்களை விடுதலையாக்கி, அவருடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி அவர்களை விடுதலையாக்கி, ஒரு தகப்பன் சுமக்குகிறது போல அவர்களை சுமந்து கொண்டு வந்தார் தேவன். வெயிலுக்கு அவர் நிழலாக, இருளுக்கு அவர் வெளிச்சமாக, அவருடைய பசிக்கு ஆகாரத்தை தந்து, அவருடைய தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து, அவர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாதபடிக்கு அவளை சுமந்து ஏந்தி தாங்கி தப்பி வைத்து கொண்டு வந்த தேவன். ஆனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்குள் வந்தபோது தங்கள் தேவனை அவர்கள் மறந்து போனார்கள். அதுதான்
நியாயாதிபதிகள் காலத்திலே மீண்டும் மீண்டும் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிறதும் தப்புவிக்கப்படுகிறதுமாக மாறி மாறி நடந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உறக்கம் தூக்கம் இது ரெண்டும் அவருக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 ராஜாக்கள் 18:27 அங்கே பாகால் தூங்குகிறாளா என்று கேள்வி அங்கே எழுப்பப்படுகிறது தீர்க்கதரிசியினாலே. வாசி 1 ராஜாக்கள் 18:27. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். உங்கள் தேவனை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று அங்கே இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக பாகாலின் வழிபாட்டில் போனவர்களை பரியாசம் செய்யக்கூடிய இடத்திலே அங்கே எலியா எழுப்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் போன இடத்திலே இவ்வளவு பரிதாபமாக அவர்களை அங்கே விடுவிக்கக்கூடிய இடத்தில் அங்கே இருக்கிறது. பாகால் தேவனானால் நீங்கள் பாகாலை பின்பற்றுங்கள். இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறாரே, அவர் தேவனானால் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டியது. வானத்திலிருந்து அக்னியை இறக்கக்கூடிய இடத்திலே பாகாலின் தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு தோற்று வெட்டப்பட்டு போனார்கள். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை விடுவிக்கக்கூடிய இடத்திலே அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு வாழ்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிரமாணமாக இருக்கிறது. அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அன்பினாலே அதை கை கொள்ள வேண்டும், இல்லையா? இஸ்ரவேலர்கள் அதை கிரியையினாலே செய்து அன்பில்லாதபடிக்கு கிரியையினாலே தேவநீதியை அடைந்து கொள்ளும்படியாக விரும்பினார்கள், அடையாமல் போனார்கள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கிரியையினாலே வரக்கூடிய சுயநீதி என்பது குப்பை. நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் வரக்கூடிய சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை அடைந்து கொள்ளும்படியாக தான் பிரயாசம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நீதியான கிரியைகளை செய்து சொந்த நீதி வைத்திருப்போம். அதெல்லாம் வச்சு தேவனிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய விசுவாசம் கிரியையினால் வெளிப்பட வேண்டியது உண்மைதான், ஆனால் அது அன்போடு தான் வெளிப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பில்லாதவன் அங்கே அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது, தேவனை அறியாதவன் தேவனில் அன்பு கூற முடியாது என்ற 2 பக்கமும் இணைந்ததாக இருக்கிறது. நாம் அவருடைய பிரமாணங்களை காத்து நடப்போம், ஆனால் அவருடைய ஜனங்களாக நாம் இருப்போம். அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும்படியாக நாம் விழிப்புள்ளவர்களாக இருப்போம், ஆனால் நாம் அவருடைய பாதுகாப்பிலே இருப்போம். நாம் காக்க வேண்டிய பகுதியை நாம் காக்க வேண்டும். தேவன் காக்கக்கூடிய பக்கத்தை தேவன் காப்பார் என்பதை நாம் தெரிந்து இஸ்ரவேலின் எல்லா ஆபத்திலும் இஸ்ரவேலின் எல்லா சத்துருக்களுக்கும் அவர்களை தப்புவிக்க தேவன் வல்லவராக இருந்தார், இருக்கிறார், இருப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 1 சொல்லும் பொழுது, எங்கள் பலத்துக்கு மிஞ்சிய அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஞானத்தின் மேல், நம்முடைய புயபலத்தின் மேல், நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் மேல், நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களின் மேல் நாம் நம்பிக்கை வைத்துதான் நாம் தோற்று போகிறோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக எங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சிய அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு வந்தது. அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை. நேற்று எங்களை தப்புவித்தார், இன்று எங்களை தப்புவித்திருக்கிறார், நாளை எங்களை தப்புவிப்பார் என்ற மாறாத தேவன் நமக்கு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். நேற்று நம்மை சிருஷ்டித்த தேவன், நேற்று நம்மை ரட்சித்த தேவன், நேற்று நமக்காக மரித்து உயிரோடு எழும்பின தேவன், இன்று நமக்காக வலது பாரிசத்தில் பரிந்து பேசக்கூடிய நம்முடைய ஆசாரியன், நாளைக்கு நமக்கு வரப்போகிற நம்பிக்கையின் மணவாளன். நேற்று எங்களை தப்புவித்தார், இன்று எங்களை தப்புவிக்கிறார், நாளை எங்களை தப்புவிப்பார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம்.
நம்முடைய நம்பிக்கை தேவனானால், நம்முடைய பட்சத்தில் தேவன் இருப்பாரானால் நமக்கு எதிராக ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வருடம் முழுவதும் நம்மை ஜெயமாக நடத்தி இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவருடைய வழிகளிலே நடப்பதற்கு விழிப்புள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய பிரமாணங்களை காத்து நடக்கக்கூடிய இடத்திலும், அவரிலும், அவருடைய விசுவாசத்திலும், அவருடைய கிருபையிலும், அவருடைய வழிகளிலும் நாம் நிற்கக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டும். அவருக்குள்ளான சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஒருமனப்பாட்டை நாம் காத்து கொள்ள வேண்டும். இவைகளை நாம் காத்து நடப்போமானால் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். நம்மை கிருபையிலே நிலைநிறுத்துவார், நம்மை விசுவாசத்திலே நிலைநிறுத்துவார், நாம் கொண்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையிலே நம்மை நிலைநிறுத்துவார். வருகையின் நம்பிக்கைக்கு நம்மை கொண்டு வருவார். அதுக்கேற்ற அபிஷேகத்தின் நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருப்போம். இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுதலே உறுதியாக இருப்போம். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.